யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த பொருளாதார பெருக்கத்திலே குறிப்பாய் இந்த ஒரு காரியம், இது சுகம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இதில் ஒரு காரியம் நடந்திருக்குது. என்னன்னா, அவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய பெற்றோர்கள் நிலைமை என்ன, அந்த நபர் எத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையில் இருக்கிறார், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அங்கே நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சுகமானதுக்கப்புறம் எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் அவனுடைய பெற்றோர்கிட்ட வராங்க. இவன் அங்கே வாசலில் இருந்தவன் தானேலாம் பிரச்சனை வந்துடுது. பெற்றோர்கிட்ட வராங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு யார் சுகமாக்கினாலாம் தெரியாது, அவனுக்கு தான் 40 வயசுக்கு மேலே இருக்கு, அவன்கிட்டே கேட்டு பாருங்கன்றாங்க. அப்போது இவன் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே இந்த குருடனாய், பிறவி குருடனாய் இருக்கிறான். 40 வயதுக்கு மேற்பட்டவன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருது. அவனுக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இவனுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பிறவியிலிருந்து குருடனாக இருந்திருக்கிறான். இவன் இவனை குறித்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வழியருகே உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்காக இவனை ஒரு ஆர்கனைசேஷன் உட்கார வச்சுருக்குது. இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் இவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, இவன் இப்படி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம், இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவம். இதுதான் அவன் மேலே போடப்பட்டிருக்கிற முத்திரை. இவன் செய்த பாவம், பெற்றோர்கள் செய்த பாவம். இவன் மேலே வரவே முடியாது, இவனுக்கு சுகம் கிடைக்கவே முடியாது, இவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, இவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்காது, இவனுக்கு பிள்ளைகள் பிறக்காது, இவன் எதிர்காலம் அவ்வளோதான், வழியருகே பிச்சை எடுத்துக்கொண்டே அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய அபிப்பிராயம். இப்படிதான் பாருங்க, இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இதுதான் கதை. அவன் யாரு, அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அதெல்லாம் பின்னணி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவனை குறித்த மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, இவன் பிச்சைக்காரனாவே மறிக்கணும், இவன் சுகம் கிடைக்காதவனாவே மறிக்கணும், இவன் மேல சாபம் இருக்குது, இவன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சாபத்தை நீக்க ஒருவரால் முடியாது. இவன் செய்த பாவமாக இருக்கும் அல்லது இவன் பெற்றவர்கள் செய்த பாவமாக இருக்கும். அந்த பாவத்தின் நிமித்தம் தான் இவன் சபிக்கப்பட்டவனாக இப்படி உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி மக்கள் அவனை குறித்த அபிப்பிராயத்தை அவன் காதலியே கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா கேட்குறான்? 40 ஆண்டுகளாக கேட்குறான். எல்லாம் சொல்லுங்க, எத்தனை வருஷமா கேட்குறான்? 40 வருஷமா கேட்குறான். 4 நாள் ஒரு காரியத்தை தொடர்ந்து கேட்குறீங்கனாலே அது ஆழமாக பதிஞ்சிரும். இவன் 40 வருஷமா கேட்குறான்னா 40 வருடமாக இவன் கேட்ட காரியம் தான் இவனை அவ்வண்ணமாக உட்கார வைத்து விட்டது. இவன் ஒரு முயற்சியும் செய்ய முடியாத அளவுக்கு இவனை உட்கார வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, இவன் கேட்டுக்கொண்டிருந்த காரியம் இவனை குறித்து அப்படி கேட்கப்படுது, இவனை குறித்து அப்படி சொல்லப்படுது, இவனை குறித்து அப்படி பேசப்படுது. இவன் வழியில போற வரவெல்லாம் அப்படி பேசுறான். எல்லா யூதர்களும் அப்படி பேசுறாங்க, எல்லா ஜனத்தாரும் அப்படி பேசுறாங்க, அவனை குறைச்சு மதிப்பிடுறாங்க. இவன் வாழ்க்கையில மேல வர முடியவே முடியாது, இவனுக்கென்று எதிர்காலமே கிடையாது என்று பேசுகிறார்கள். கேட்டு 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 அவன் வாழ்க்கை கசப்பாகி அவன் 40 ஆண்டுகளாக உட்காந்துருக்கான். எத்தனை வருஷமா? 40 ஆண்டுகளாக உட்காந்துருக்கிறான். ஒரு விமோச்சனமும் நடக்கலை, ஒரு நல்ல காரியமும் நடக்கலை. அவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவன் இருட்டாக்கி போட்டு உட்கார்ந்துருக்கிறான். இவன் தான் மேலேயே ஒரு பெரிய அவனுக்கு ஒரு அதிருப்தி. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆணுச்சு, யாரை காரணம் காட்டுறது, யாரை நான் குற்றப்படுத்துவது, யாரை பிடிச்சு மேலே வர்றது, எந்த நம்பிக்கையும் இல்லாதவனா உட்கார்ந்துருக்கும் போது சீஷர்கள் எத்தனையோ முறை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவனை பார்த்துருக்கிறாங்க, இவனை பற்றி இப்படி தப்பா பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நாளிலே இயேசுவோடு சேர்ந்து கிராஸ் பண்ணும்போது இயேசு கிட்ட சொல்றாங்க,
இவன் இப்படி பிறந்ததுக்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. இது அவன் காதுலயும் விழுது. அவனுக்கு அது பழகி போச்சு, அவனுக்கு அது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, அவனுக்கு இது ஒரு சாதாரணமா போச்சு. ஆனா இயேசுவுக்கு இது ஒரு பெரிய ஒரு 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 இயேசுவுக்கு இது ஒரு பெரிய சவாலான கேள்வி. இவன் இப்படி இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீரும் இவனை இப்படி விட்டுவிட வேண்டும், இவனுடைய வாழ்க்கையில விமோசனம் வராது என்பதை நீரும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும், இதுக்கு இவன் மேல ஒரு சாபம் இருக்குது, இவன் செஞ்ச பாவம், இவன் பெற்றவன் செஞ்ச பாவம், இவன் மேல ஒரு சாபம் இருக்குது, இவன் மேல வரவே முடியாது என்பதை நாங்க எல்லாம் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்க ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படிதான் நீரும் இதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று தான் அவர்கிட்ட கேட்கிறாங்க. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா, நீர் என்ன சொல்லுகிறீர்னு. எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான் சொல்லியிருந்தார்னா அவன் வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போயிருந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். அப்படி ஒரு சம்பவமே யோவான் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிராமல் போயிருந்திருக்கும். ஆமென். இயேசு சொன்னார் அது அப்படி அல்ல. சொல்லுங்க, அது அப்படி அல்ல. சொல்லுங்க, இயேசு சொன்னார் அது அப்படி அல்ல. எப்படி அல்ல? இவன் வாழ்க்கையில இவன் மேல வர முடியாதபடிக்கு இவனை எந்த காரியமும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஐடியா தடுக்க முடியாது, நீங்க வச்சிருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவனை தடுக்க முடியாது. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல என்று இயேசு அவன் காது கேட்க சொன்னார், ஜனங்கள் காது கேட்க சொல்றார். அப்ப யோசித்து பாருங்க. அப்போ நாம சில காரியங்கள் மேல வரவே முடியாதுன்னு நாம யோசித்து, நாம ஒரு திட்டம் பண்ணி, நாம ஒரு ஐடியா பண்ணி, நாம ஒரு லீகல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பி, இப்படித்தான் தகப்பன் இல்லாத பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை, அல்லது படிப்பறிவு இல்லாத நபர், அல்லது பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இவங்கெல்லாம் மேல வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா ஊர் உலகம் சொல்லும் மேல வரவே முடியாதுன்னு சொல்லும். ஆனா இயேசு சொல்லுவார் மேலே வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மேல வர முடியுமா? இயேசு சொன்னார் மேல வர முடியும். இவன் வாழ்க்கையில விமோசனம் உண்டாகுமா? இயேசு சொன்னார் விமோசனம் உண்டாகும். இவனுடைய வாழ்க்கையில இவனுடைய கண்கள் திறக்கப்பட முடியுமா? நிச்சயமாய் முடியும். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவு நாள் நம்பினது என்ன? இவ்வளவு நாள் நீங்க கேட்டதை நம்பிக்கிட்டு இருந்தீங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இயேசு சொல்லுகிறதை நம்ப வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை மேல வர முடியும். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை மேல வர முடியும். எதெல்லாம் மைனஸா பாக்குறீங்க, எதெல்லாம் காரணமா பாக்குறீங்க, எதெல்லாம் பிரச்சனையா இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு முடியாது, இதெல்லாம் இருந்தாதான் பிரதர் முடியும். படிப்பு இல்ல, பணம் இல்ல, வாய்ப்பு இல்ல, வசதி இல்ல, நல்ல சொந்த பந்தங்கள் இல்ல, நல்ல ஒரு வண்டி வாகனம் இல்ல, நல்ல அழகு இல்ல, ஆஸ்தி இல்ல, நீங்க எதெல்லாம் இல்ல அதனால நான் மேல வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன் அதெல்லாம் உங்களை மேல கொண்டு வர முடியுமோ முடியாதோ, இயேசு உங்களை மேல கொண்டு வர முடியும். அவர் மேல ஒரு நம்பிக்கை வைப்பீர்கள், ஆனால் அவர் உங்களை மேல கொண்டு வர முடியும். வாழ்க்கையில ஒரு விமோசனத்தை கொண்டு வந்தது இயேசு. அவனுடைய வாழ்க்கையில ஒரு விமோசனத்தை கொண்டு வந்தது இயேசு சொன்ன வார்த்தையின் மேல் அவன் வைத்த நம்பிக்கை, அவன் வைத்த விசுவாசம். நீங்க அவரை நம்புங்கள். அவரை நம்புறீங்களா இல்ல வேற எதை நம்புகிறோம்? இதான் கேள்வி. அவரை நம்புகிறீர்களா அல்லது நம்முடைய வசதி இல்ல, வாய்ப்பு இல்லைன்றதை நம்புகிறீர்களா? அப்படின்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாது, அப்படின்னா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் நானும் கூட ஏதாவது உழைச்சி ஓடா தேஞ்சு, கண்ணு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, நல்லா இருக்குது, நல்லா ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் அவன் என்ன பண்ண முடியுங்க? குருடன், பிறவி குருடன், தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே குருடன். அவன் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் உதவி கேட்க முடியும்? அவன் ஒரு வேலைக்கு போகணும்னு விரும்புறான், ஆனா கண்ணு தெரியாதே. யார்கிட்டயாவது போய் உதவி கேட்கணும்னு விரும்புறான், ஆனா கண்ணு தெரியலையே. நமக்காவது ஏதாவது ஒன்று நடக்கும், நம்மளாவது ஏதாவது கஷ்டப்பட்டு ஓட தெரிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாதே. நான் சொல்லுகிறேன், உங்களால் சில காரியங்கள் முடியும் என்பதனால் நீங்கள் ஆண்டவரால் உயர்த்தப்படுவதில்லை. உங்களால் முடியவில்லை என்றாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். உங்களால் முடியாத சூழ்நிலையில கூட ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். உங்களுடைய இயலாமையில் தேவனுடைய பலன் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. கைகளை நல்லா இறுக்கமா தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென்.
ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் பிறவிக்குடன். வேதம் சொல்லுகிறது அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை பிச்சை எடுக்க விட்டு விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகளாக அவன் பிறவியில் இருந்தே ஒரு ஆர்கனைசேஷன்ல பிச்சை எடுத்து கொடுக்கிற தொழில் இருக்கிறான். இவன் வாழ்க்கையில விமோசனம் வராது. இவனுடைய வாழ்க்கையில கண்கள் திறக்கப்பட முடியாது. இவனுக்கென்று எதிர்காலம் கிடையாது, திருமணம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, சந்ததிகள் கிடையாது. இவன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்பது போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதன் மத்தியிலே இயேசுவை சந்தித்த பின்பு அவன் வாழ்க்கை மாறினது. அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. ஏதோ ஆசிரியர்கள் சொல்றாங்க, பின் நாட்களில் அவன் மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறினான். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவனாய் மாறினான். அங்க சொல்லுது பாருங்க, அவன் சீலோவாம் குளத்திற்கு இயேசு அந்த சேற்றை உண்டாக்கி கண்களில் பூசி சீலோவாமில போய் கழுவு என்று சொன்னார். இவன் போய் சீலோவாமில கழுவி திரும்பி வந்தான். சொல்லுங்க, திரும்பி வந்தான். சத்தமா சொல்லுங்க, திரும்பி வந்தான். ஏன் வந்தான்றது ரொம்ப முக்கியம் தெரியுமா? போயிட்டு கண்ணை திறந்த உடனே நேரா போயிடல, எங்கேயோ போயிடல. ஏன்னு சொன்ன அந்த குருடர்களுக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்லாம் என்ன தெரியுமா? கண்கள் திறக்கப்படலை அப்படின்னா, கண்ணு இல்லை, கண்ணு தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்த அனுபவம் கிடையாது. 40 ஆண்டுகள் ஆச்சு, அம்மா அப்பாவை பார்த்தது கிடையாது, முகத்தை பார்த்தது கிடையாது. ஆனா அம்மாவை எப்படி கண்டுபிடிப்பான்? அப்பாவை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? எதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பான்? பேசுற வார்த்தையை வச்சுதான், இல்ல பேசுறத வச்சுதான். அவங்களா பார்த்து ஐயோ என் மகனா அப்படின்னு அவங்களா பார்த்து முத்துக்குமார் அப்படின்னு கூப்பிட்டா தான் உண்டு, ஆமாவா இல்லையா? ஆனா அவங்கள பார்த்து கூப்பிட கூட முடியாது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா, என் மகன் தான் குருடனாச்சே, இவன் கண்ணு தெரியுது, ஒருவேளை அவனை போல இருப்பான். நீங்க வாஸ்து பாருங்க, அப்படியே தான் வரும். அவனை போல இருக்கலாம் எல்லாம் சொல்றாங்க. அவனா இருக்க வாய்ப்பு இல்லைங்க, அவன் தான் குருடனாச்சே, இது அவனை போல இருக்கலாம். ஆமென். இவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இவன் இயேசுவையும் பார்த்தது கிடையாது, இவனுக்கு சீசர்களையும் பார்த்தது கிடையாது. இவனை யாரெல்லாம் குறைத்து பேசினார்களோ, யாரெல்லாம் இவனுக்கு பட்டம் சூட்டி அங்க உட்கார வைத்தார்களோ, இவன் செய்த பாவம், இவன் பெற்றோர்கள் செய்த பாவம்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் காதுல தான் சொன்னாங்க. சொன்ன வார்த்தை மட்டும்தான் தெரியும், ஆனா யாரையும் கண்ணில் பார்த்தது கிடையாது. பைபிள் சொல்லுது, அங்கே அவன் போய் கழுவி திரும்பி வந்தான். சொல்லுங்க, திரும்பி வந்தான். வரும்போது கண்ணு தெரியுது. நான் சொல்றேன், வரும்போது அவன் எந்த இடத்துக்கு வந்திருப்பான்றதை யோசித்து பாருங்க. எந்த இடத்துக்கு வந்திருப்பான்? எங்க வந்திருப்பான்? அதே எக்ஸாக்ட் பிளேஸ்க்கு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவன் வந்திருப்பான். சில சத்தங்கள் கேட்கும், இல்ல அதை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பான். ஆமா, நம்ம இங்கே தானே இருந்தோம், இங்கே தானே இருந்தோம், இந்த சத்தம் நமக்கு பழக்கமான சத்தமாச்சே, இந்த பேசின பேச்சு பழக்கமான பேச்சாச்சே. ஆமென், அல்லேலூயா. திரும்பி வந்தான். அவனுக்கு இயேசுவை தெரியாது. அவனை பார்த்து கேட்குறாங்க, நீ எப்படி சுகம் பெற்றாய்? இல்லை, ஒருத்தர் சொன்னாரு, சேற்ற பூசி என் கண்ணில் கழுவி சிலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னாரு. நான் போய் கழுவினேன், பார்வை அடைந்தேன். அவ்வளோதான் தெரியும். கழுவினேன், பார்வை அடைந்தேன். அவர் யார் தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் போது சத்தம் மட்டும்தான் உங்கள் காதில் இருக்கும், அவரை நேரில் பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று, உங்களை மட்டம் தட்டி உட்கார வச்சவங்களுடைய சத்தம் தான் உங்களை உட்கார வச்சது, ஆளை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த நிலைமையிலிருந்து உங்களை மேலே எழுப்புறதும் சத்தம் தான் எழுப்பும், ஆளை பார்க்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு பேசப்படுகிற அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பைபிள் சொல்றது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் அவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். தாய் தகப்பன் சரி கிடையாது, வருமானம் இல்ல, பிச்சை எடுக்கிற தொழில். இப்படி ஒரு பிள்ளைய, ஒரு ஆம்பளை பையனை விடுறது ஒரு நல்லதா? யோசித்து பாருங்க. அதன் மூலமாய் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவமானம், கேவலம், நிந்தை, காரி துப்பப்படுதல் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒருத்தர் 40 வருஷமா சகிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், 40 ஆண்டுகள் நீங்கள் சகித்தது போதும் என்று கர்த்தர் உங்கள் தலையெழுத்தை மாற்ற பார்க்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இனிமேல் உன் வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் எதுக்காக சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்? ஆண்டவர் எதுக்காக நம்மை அவரோடு கூட சேர்க்கிறார்? எதற்காக அவர் அண்டை அழைக்கிறார் தெரியுமா? இருக்கிற நிலைமையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக அழைக்கிறார். இனிமேல் நீங்க அப்படி இருக்க கூடாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, இனிமேல் நீங்கள் அப்படி இருக்க கூடாது என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அங்க பைபிள் சொல்லுது, ஒருவேளை எல்லாராலும் முடியாம இருக்கலாம், ஒருவேளை யாராலையும் முடியாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க சொன்னதான் சரியா கூட இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிரியை இவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொருட்டு அவன் அப்படி பிறந்திருக்கிறான். ஆமென். தேவனுடைய கிரியை சொல்லுங்க, தேவனுடைய கிரியை சொல்லுங்க, தேவனுடைய கிரியை இவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆமென். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா தேவன் கிரியை செய்தால் அவன் வாழ்க்கை மாறும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பிச்சைக்காரனா இருக்கிற எப்படி மேல வர முடியும்? தாய் தகப்பனா கைவிட்ட பிள்ளை எப்படி மேல வர முடியும்? கெட்ட பழக்கம் உள்ள பிள்ளை எப்படி மேல வர முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பிறவியிலேயே குருடனா பிறந்திருக்கிறான், எப்படி மேல வர முடியும்? ஆமா, முடியாதுதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவன் செய்த பாவமா இருக்கலாம், இவன் பெத்தவங்க செய்த பாவமா இருக்கலாம், இவன் மேல ஒரு சாபம் இருக்கலாம். ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், மேல வர முடியாது. ஆனால் தேவனுடைய கிரியை இவனுடைய வாழ்க்கையில நடந்தால் இவன் மேல வர முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் நம்புறியோ இல்லையோ, தேவனை நம்பு. இதெல்லாம் நம்பு. இதெல்லாம் நம்பிதான் அப்படி உட்கார்ந்து இருக்கிற. ஆனா இந்த நம்பிக்கையை விட்டு வெளியே வந்து கடவுளை நம்ப ஆரம்பி, தேவனை நம்ப ஆரம்பி. தேவனுடைய கிரியை இவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். வேற மாதிரி யோசிங்க. கடவுள் முடியாதா? கடவுளால் முடியாதா? தேவனால் முடியாதா? இயேசுவால் கூடாதா? இந்த நிலைமையிலிருந்து மேலே உயர்த்த கர்த்தரால் முடியாதா என்று உங்கள் இருதயத்தை, உங்கள் நம்பிக்கை அவர் மேல திருப்புங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பக்கம் திருப்புங்க. அவரோடு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷம் வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரே நிமிஷம் 40 வருட பிரச்சனை மாறிவிட்டது. ஒரே நிமிஷத்துல 40 வருட அனுபவம் மாறிவிட்டது. ஒரு நிமிஷத்துல 40 வருடமாய் உட்கார்ந்த பிச்சை எடுக்கிற தொழில் மாறிவிட்டது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இயேசுவை நம்புகிற, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு நிமிஷத்துல உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்கள் நிலைமை மாற ஆரம்பிக்கும். பின் நாட்களில் சொல்றாங்க, நல்லா போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து ஊழியக்காரனாய் மாறினான். உங்களுடைய டிக்னிட்டியை மாறிடும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய நிலைமையை மாறிவிடும். உங்களுக்கு யாரு பிச்சை போட்டானோ அவனே ஐயான்னு கை எடுத்து கும்பிடுற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? நம்புறீங்களா? இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். பைபிள் சொல்லுது, தேவனுடைய கிரியை இவன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் இப்படி பிறந்திருக்கிறான். வேற மாதிரி பாருங்க. தேவனை நம்புங்க, தேவனுக்கு இருதயத்தை செலுத்துங்க, தேவன் அவன் வாழ்க்கையில அனுமதிக்கு செயல்படும்படிக்கு அனுமதி கொடுங்க. தேவன் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவன் பிரச்சனையை சொல்லாதீங்க, அவன் போராட்டத்தை சொல்லாதீங்க, அவன் கைவிடப்பட்டதை சொல்லாதீங்க, அவனுடைய இயலாமையை சொல்லாதீங்க, அவனுடைய இழப்பை சொல்லாதீங்க, அவன் இந்த நிலைமையில இருப்பதுக்கு காரணம் என்னன்னு பேசாதீங்க. அவனுக்கு தேவனை கொடுங்கள். பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, அவனுக்கு தேவனை கொடுங்கள். சொல்லுங்க, தேவனை கொடுங்கள். ஒரு மோசமான நிலைமையில ஒருத்தரை பார்க்குறீங்களா தெருவில், அவங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆட்கள் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? காரணத்தையே பேசுவது. 5 காரியம் சொல்ல போகிறேன். காரணத்தையே பேசுறது. இதனால இது வந்திருக்கலாம், அதனால இது வந்திருக்கலாம், இதனால இப்படி ஆயிருந்திருக்கலாம், அவங்க அப்பா எனக்கு தெரியும் பெரிய சாபம் பிடிச்ச ஆளு, இதெல்லாம் பேசுறது நிறுத்திட்டு நீங்கள் நானும் எதுக்காக இருக்கிறோம்? அவங்களுக்கு தேவனை கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனை வழங்குங்கள். அவர்கள் அந்த அப்படிப்பட்ட நபருக்கு தேவனை பற்றி சொல்லுங்கள். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேவனால் முடியும் என்று ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க? ஆமாவா இல்லையா? ஆண்டவரால் முடியும்னு சொல்றதுக்கு என்ன? ஆண்டவர் மாற்ற முடியும்னு சொல்றதுக்கு என்ன? ஆண்டவர் உயர்த்த முடியும் சொல்றதுக்கு என்ன? ஆண்டவர் கொடுக்க முடியும்னு சொல்றதுக்கு என்ன? அதுதான ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க? அதுதான ஊழியம். அதுக்கு தானே உங்களை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பாஸ்டர் மட்டும்தான் அப்படி சொல்லணுமா? இல்லை, நீங்களும் சொல்ல வேண்டும். கஷ்டத்தில், சூழ்நிலையில, மோசமான நிலைமையில இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றை சொல்லுங்கள், தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். அதை சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். வியாதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, கடனில் இருக்கிறீங்களா, தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன்
முடியும். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப தேவனை அலோ பண்றீங்க. எப்ப அப்படி சொல்றீங்களோ அப்ப தேவனை வந்து அனுமதிக்கிறீங்க, இன்டர்ஃபியர் பண்ண வைக்கிறீங்க. ஆமென். தேவனை ஒரு வீட்டுக்குள் கொண்டு போங்கள், தேவனை ஒரு நபருக்குள் கொண்டு போங்கள். கெட்ட பையன் பார்க்காதீங்க, மோசமான ஆள்னு பார்க்காதீங்க, மோசமான அனுபவத்தை பார்க்காதீங்க, மோசமான குடும்ப பின்னணியை பார்க்காதீங்க. என்ன நிலைமையில அவன் இருந்தாலும் சரி, அழகாவா இருப்பான், குருடன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? மோசமானவனா இருப்பான், இல்ல குளிச்சிருக்க மாட்டான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டான். அவனுக்கு இப்போதைக்கு யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, என்ன சொன்னாலும் அந்த வசவை வாங்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கத்தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவினிடத்தில் வந்த பின்பு அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறினது, முற்றிலும் மாறியது. நல்லா குளிக்க ஆரம்பிச்சிட்டான், ஹேர் கட் பண்ணியிருப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நல்லா டீசென்ட் ஆகிட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிட்ட ஒரு மனிதன் வந்தால் அவன் வாழ்க்கை டீசெண்டாக மாறிடும். சொல்லுங்கள், டீசெண்ட் ஆயிரும். ஒரு மனுஷன் கல்லறையில் இருந்தான் பாருங்க, கல்லறையில் பேய் பிடிச்சவனா உட்காந்துட்டு இருந்தான். இயேசு அவனை போய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. அவனுக்குள்ள இருந்த அத்தனை லேகியோனின் ஆவிகளை வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றின உடனே பைபிள் சொல்லுது, அவன் புத்தி தெளிவடைந்தவனாய் இயேசுவுக்கு முன்பாக வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கு கூட இயேசு உங்களுக்கு தேவைப்படுகிறார். ஆமேன். ஆண்டவரோட இருந்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை டிசிப்ளினா மாறிடும். ஆண்டவரோட இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆண்டவரோட இருக்கிற பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கையில அவர்கள் ஒழுங்கும் கிரமமுமான பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? மற்ற பிள்ளைகளை விட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரணும். அதனால தான் பிள்ளைகள் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆண்டவருடைய குறுக்கீடு ஒவ்வொருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். சில சமயங்கள் பெற்றோர் ரொம்ப பாசத்தை கொடுத்து, ரொம்ப அன்பை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பிரிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரோடு இணைத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை ஆண்டவரோடு இணைத்து விட வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்குள்ளே வருகிற பிள்ளைகள் தான் அழகான பிள்ளைகளாக மாறுகிறார்கள், நல்ல குணம் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வர வேண்டும். அவனுக்குள்ள அந்த ஆவி போனது, வஸ்திரம் தரித்து புத்தி தெளிவடைந்தவனாய் உட்கார்ந்திருந்தான். இங்க பைபிள் சொல்லுது, அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் திரும்பி வந்தான். கண்ணை திறந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? 40 வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு திறந்த உடனே எப்படி இருந்திருக்கும்? 40 வருஷமா குருடா இருக்கிறான், எப்படி இருந்திருப்பான்? அலங்கோலமாக இருந்திருப்பான்ல, அலங்கோலமாக இருந்திருப்பான். அந்த பிச்சைக்காரன் அந்த அந்த வழி அருகே உட்கார்ந்த அந்த குருடன் அலங்கோலமாக இருந்திருப்பான். கற்பனை பண்ணுங்க, ஜாட்ஜிபிட்ட கேட்டிங்கன்னா ஒரு பிக்சர் கொடுக்கும். அப்படியே முடியெல்லாம் அப்படி பின்னி நாத்தம் பிடிச்சு போய், இல்லை ஷேவ் பண்ணாமல் அப்படி கிழிஞ்ச வஸ்திரம் தரிச்சவனா இல்லையா? கண்ணு திறக்காத வரைக்கும் உங்களுடைய நாற்றம் தெரியாது. ஆமென். கண்ணு திறக்காத வரைக்கும் உங்கள் அலங்கோலம் தெரியாது. அதுதான் உங்களுக்கு சௌகரியமா தெரியும். ஆமென். அல்லேலூயா. கண்கள் திறந்த உடனே நல்ல வேலை அவன் கண்ணாடியை போய் பார்த்துருக்க மாட்டான். கண்ணை திறக்கும் போதே கண்ணாடியும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்ணை திறந்த உடனே அந்த தண்ணியிலேயே முகம் தெரியும். ஒரு பிக்சர் அப்படி பார்த்தேன் நான், தண்ணியிலே முகம் தெரியும். அப்போ தான் யோசித்துருப்போம், ஆஹா, கண்ணு திறக்காத வரைக்கும் உங்களுடைய அலங்கோலம் தெரியாது, உங்கள் அசிங்கம் தெரியாது, உங்கள் அநாகரிகம் தெரியாது. கண்ணு திறந்த உடனே தான் அப்படியே விகாரமாக இருந்திருப்பான். நான் சொல்கிறேன், சில சமயங்களில் பாருங்கள், கர்த்தர் இந்த மன கண்களை திறக்கும் போது தான் நாம் எவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து மேலே வரணுன்றத எண்ணம் வரும். ஆமென். எனக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யோசித்து பாருங்கள், இவன் 40 வருஷம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன், இவனுக்கு ஆண்டவர் ஒரு 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 5 லட்சம் பணத்தை கொடுத்துருந்தா அவன் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பானா? 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருந்தா நல்ல நிலைமைக்கு வந்திருப்பானா? இல்லை, வந்திருக்க மாட்டான். 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துருந்தா நல்ல நிலைமைக்கு வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான். நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு அதே நிலைமையில தான் உட்காந்துருப்பான். இல்லை, ஆண்டவர் எப்போதுமே அவர் பிரியாணி வாங்கி கொடுக்குறவர் அல்ல. அவர் பணத்தை 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறவர் அல்ல. அதெல்லாம் கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கண்ணு திறப்பாரு, அப்புறம் தான் கொடுப்பாரு. கைத்தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. கண்ணே திறக்காம உங்களுக்கு அந்த பணம் யூஸ்லெஸ். கண்ணே திறக்காம கல்யாணம் பண்றது யூஸ்லெஸ். கண்ணே திறக்காம எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?
அல்லேலூயா. கண்ணே திறக்காம ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பது யூஸ்லெஸ்ஸா இருக்கும், மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். ஆண்டவர் முதலாவது கண்களை திறக்கிறார். சொல்லுங்க, கண்களை திறக்கிறார். அவன் கண்களை திறந்த உடனே அவன் முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணா? இனிமேல் நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன், இனிமேல் நான் இப்படி முடி வளர்த்திருக்க மாட்டேன், நான் போய் நல்லா ஹேர் கட் பண்ண போறேன், ஷேவ் பண்ண போறேன், நல்ல ட்ரெஸ் அணிய போறேன், தாய் தகப்பனை போய் பார்க்க போறேன், நான் வீட்டில் ஒரு நல்ல பிள்ளையா இருக்க போறேன், நல்ல நீட்டான மனிதனா மாறுகிறான், ஒரு நல்ல வேலைக்கு போறான், மாறுறான். நான் சொல்றேன், ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்த உடனேதான் 40 வயதுக்கு மேலதான் அவன் முதல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவில்லை. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் அதை திறக்கிறார், திறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். திறந்தாதான் நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் கண்கள் திறக்கப்படவில்லை? ஏன் அந்த நிலைமையிலே இருந்தால்? ஏன் அவனுக்கு ஒரு உயர்வு வரவில்லை? 5 காரணம் கடகடன் சொல்றேன். 1, காரணத்தை மட்டுமே அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பரிகாரத்தின் மேல் கவனத்தையும் விசுவாசத்தையும் செலுத்தவில்லை. ஃபர்ஸ்ட், காரணத்தையே பேசிக் கொண்டிருந்தார்கள். இவன் செய்த பாவம், பெற்றோர்கள் செய்த பாவம், இவங்க குடும்பம் சரியில்லை, இவங்க மேல ஒரு சாபம் இருக்குது. காரணத்தையே பேசிக் கொண்டிருக்கிற வரையிலும் உங்கள் வாழ்க்கையில பரிகாரம் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காரணத்தை பேசுவதை நிறுத்திவிட்டு பதிலை பேசுங்கள், தீர்வை பேசுங்கள். குருடர்கள் தான் காரணத்தையே பேசுவார்கள், கண் திறக்கப்பட்டவர்கள் எப்போதுமே பதிலையே பேசுவார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். வார்த்தையினால் கண் திறக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் காரணத்தை பேசக்கூடாது. 1000 காரணம் இருக்கட்டும். நீங்க வளர முடியாது, உயர முடியாது, இதுதான் காரணம், உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, அண்ணமார்கள் சரியில்லை, சொந்த பந்தங்கள் சரியில்லை. ஹலோ, இதையே பேசுறதை நிறுத்துங்க. யாரா வேணா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவ்வளவுதான். பரிகாரத்தை பேசுங்கள். சொல்லுங்க, பரிகாரத்தை பேசுங்கள். சொல்லுங்களேன், பரிகாரத்தை பேசுங்கள். இயேசுவால முடியும். இயேசுவால் என் மகனை மாற்ற முடியும், இயேசுவால் என் குடும்பத்தை மாற்ற முடியும், இயேசுவால் என் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், இயேசுவால் எனக்கு ஒரு சொந்த இடத்தை தர முடியும், இயேசுவால் நல்ல ஒரு பிசினஸை கட்ட தர முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவால் முடியும். பரிகாரம் இயேசு, பதில் இயேசு. இயேசு சொன்னாரு, தேவனால் முடியும். ஆமென் சொல்லுங்க, தேவனால் முடியும். எல்லாம் சொல்றாங்க, இவன் 40 வருஷம் கூட அப்படி இப்படி இப்படின்றாங்க. இயேசு சொல்றாரு, தேவனுடைய வேலை, தேவனுடைய வேலை நடக்கும், தேவன் கிரியை செய்ய முடியும், தேவன் மாற்ற முடியும். சொல்லுங்க, தேவன் மாற்ற முடியும், தேவனால் கிரியை செய்ய முடியும், தேவன் எந்த நிலைமையில் இருந்தும் கர்த்தர் உயர்த்த முடியும். சொல்லுங்க, கண்ண மூடி சொல்லுங்க, தேவனால் முடியும். நான் காரணத்தை பேச மாட்டேன், பதிலை பேசுவேன், தீர்வை பேசுவேன். அல்லேலூயா. காரணத்தோட போராடிக்கிட்டு இருக்காதீங்க. காரணத்தை மாற்ற முடியாது. சொல்லுங்க, காரணத்தை மாற்ற முடியாது. காரணத்தை மாற்ற முடியும். அப்பா அம்மா மாற்ற முடியுமா? இவங்க புத்தியை மாற்ற முடியுமா? இவங்க பேசுறதை மாற்ற முடியுமா? ஊர்வாயை அடைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. நான் சொல்றேன், தேவனை தூண்டிவிட முடியும். தேவனால் முடியும் என்று சொல்லி பாருங்க, தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனால் முடியும் என்று சொல்லி பாருங்க, அவர் இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிப்பார். தேவனால் முடியும். சொல்லுங்க, தேவனால் முடியும். தலையை கவி சொல்லுங்க, என் வாழ்க்கையை உயர்த்த தேவனால் முடியும், என் கடன் பிரச்சனையை மாற்ற தேவனால் முடியும், எனக்கு ஒரு சொந்த இடத்தை தர தேவனால் முடியும், என் நிலைமையை இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து என்னுடைய நிலைமையை மாற்ற தேவனால் முடியும். தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. பைபிளை படிச்சு பாருங்க, எல்லாம் அவ சொல்றா, மரியாள் எப்படி ஆகும்? காரணம் சொல்றா, எப்படி ஆகும்? நான் குழந்தை, நான் புருஷனை எரியானே, கல்யாணம் ஆகலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? காரணத்தை பேசுறது தான் வேலை. நமக்கெல்லாம் தெரியும், காரணம் தான் தெரியும். சொல்லுங்க, காரணம் தான் தெரியும். புருஷன் இல்லையே, எனக்கு எப்படி ஆகும்? பிள்ளை செத்து போனாலே, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சே, இல்லை எப்படி ஆகும்? பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் காரணம் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் பதில பேசுவார். எப்போ நீங்கள் இயேசு மாதிரி பதில பேசுறீங்களோ அப்போ தான் சூழ்நிலைகள் மாறும். தேவனால் முடியும். சொல்லுங்க, தேவனால் முடியும். சொல்லுங்க 3 எடுத்து சொல்லுங்க, தேவனால் முடியும், தேவனால் முடியும், தேவனால் முடியும். நிலைமையிலிருந்து உயர்த்த தேவனால் முடியும். சொல்லுங்க, தேவனால் முடியும். தேவனால் கூட அது ஒன்றுமே இல்லை. தேவனால் முடியும், தேவனால் முடியும். நீங்கள் உங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் போய் சொல்லணும், குடும்பத்தை பார்த்து சொல்லணும், நண்பர்களை பார்த்து சொல்லணும். அவங்கெல்லாம் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. அழுகிறவங்களாம் யாரு? அழுகிறவங்களாம் யாரு? காரணத்தை பேசுகிறவங்க. பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கிறவங்களாம் யாரு? காரணத்தை பார்க்குறவங்க. வாழ்க்கையில் விமோச்சனமே கிடைக்கல. காரணம் என்ன? காரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொன்ன காரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க. ஆனால் யாரெல்லாம் காரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நான் என்னத்தை கொண்டு போனோம்?
பதிலை கொண்டு போகணும், தீர்வை கொண்டு போகணும், இயேசுவை கொண்டு போகணும், தேவனை கொண்டு போகணும். தேவனால் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். தேவனால் முடியும். இயேசு சொன்னார் தேவனால் முடியும். காரணத்தை பார்க்கிறவர்கள் உயர முடியாது, பதிலை பேச வேண்டும். இயேசுவை பற்றி பேச வேணும். ஒன்று. இரண்டாவது, இப்போது இருக்கிற தேவனுடைய செயல்பாடுகளின் மேலே நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு என்னன்னா, கடந்த கால தேவனை பற்றி தெரியுது, ஆனால் நிகழ்கால தேவனை பற்றி தெரியல. அவங்க சொன்னாங்க, இவங்க செய்த பாவம், இவங்க பெற்றோர் செய்த பாவம், அப்போ கடவுளுடைய சாபம் இவங்க மேலே இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு எண்ணம். கடந்த கால தேவன் சொல்லுங்க, கடந்த கால தேவன். ஆனால் அவர் கடந்த காலத்திலையும் ஒரே தேவன் தான், இந்த காலத்திலையும் ஒரே தேவன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இவங்க கடந்த கால தேவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவின் மூலமாக அன்பாக மாறி இருக்கிற தேவனை அவங்க நம்பல. இயேசுவின் மூலமாக இவனை சுகப்படுத்துறதுக்காக அந்த தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறாரு, அதை இவர்கள் நம்பவில்லை. நான் சொல்லுகிறேன், இப்போது தேவனை நம்புங்கள். இப்போது இருக்கிற தேவனுடைய செயல்பாடுகள் மேலே நம்பிக்கை வைங்கள். இப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உங்கள் தகப்பனாக இருக்கிறார், உங்கள் தாயாக இருக்கிறார், உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். அவரால் முடியும் நம்புங்க. அவரை இப்போது இருக்கிற தேவனா நம்புங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம்புங்கள். சொல்லுங்க, மாறாத தேவன், என் மேல அக்கறை உள்ள தேவன். சொல்லுங்க, என் மேல அக்கறை உள்ள தேவன். சொல்லுங்க, என் மேல அக்கறை உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். மூணாவது, இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு அறிவீனமான ஒரு சிறைக்குள்ள தங்களை வச்சுக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டே இருந்தாங்க. அறிவீனமான சிறை. சொல்லுங்க, அறிவீனமான சிறை. அறிவீனம் என்பது ஒரு சிறை. அறிவீனம் என்பது ஒரு ஜெயில். அறிவீனத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு தெரிவதே எல்லாம் அல்ல, நமக்கு தெரிவதே அறிவீனம். இவங்களுக்கு தெரிஞ்சதே என்னது? அறிவீனம். இவங்க பெரிய அறிவு மாதிரி பேசுறாங்க. இவன் செய்த பாவம், இவன் பெற்றோர்கள் செய்த பாவம், அதுக்கு ஆண்டு சொல்ற இது அறிவீனம். இது அறிவீனம், இது ஒரு அறியாமை, இது ஒரு இக்னோரண்ட் ஜெயில், இது ஒரு அறிவீனமான சிறை. அறிவீனத்திற்குள்ளே, சிறைக்குள்ளே மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அதனால பதில் வரல. அப்ப அறிவுக்குள்ள வரணும். தேவனுடைய வார்த்தை தான் அறிவு. அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் விடுவிக்கப்படுவதற்கு நம்மை செலுத்த வேண்டும். அறிவீனம் என்கிற சிறைக்குள்ளிருந்தும் பயத்திற்குள்ளிருந்தும் வெளியே வர வேண்டும். நாலாவது, நீங்களே துவங்க வேண்டும். யாரோ ஒருத்தர் உங்களை உந்தி தள்ள நீங்கள் காத்து கொண்டிருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேற யாரோ ஒருத்தர் உந்தி தள்ள காத்து கொண்டிருக்க கூடாது. நீங்களே துவங்க வேண்டும். சொல்லுங்க, நானே துவங்க வேண்டும். சொல்லுங்க, நானே துவங்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் 12 சீசர்கள் எல்லாம் மோசமா பேசுறாங்க. இயேசு தீர்மானிச்சார், நான் தான் இதை மாற்றணும். சொல்லுங்க, நான் தான் மாற்றணும். நான் மாத்தலைன்னா யார் மாத்துவா? நான் இதை சொல்லலைன்னா யார் சொல்லுவா? நான் இவனை எழுப்பலைன்னா யார் எழுப்புவா? இதுதான் இயேசுவுடையது. நான் சொல்றேன், நீங்களே துவங்க வேண்டும். நீங்க தான் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் தான் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் உந்தி தள்ள காத்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? நான் ஏன் இதை செய்யக்கூடாது? நான் ஏன் இதை ஆரம்பிக்க கூடாது என்று நீங்களே முதலாவது துவங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்துக்கு எப்படி சொல்லணும்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென் சொல்றீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். வேற யாரும் உந்தி தள்ளுறதுக்கு காத்துட்டு இருக்க கூடாது. நம்ம இனிஷியேட் பண்ணா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நாம இனிஷியேட் பண்ணா கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசி அஞ்சாவது, உங்களுடைய சுதந்திரத்தை அடைய அனுபவிக்க தேவனுடைய பக்கத்திலிருந்து வேற எந்த நிபந்தனையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. சுகம் உங்களுடைய சுதந்திரம், ஆசீர்வாதம் உங்களுடைய சுதந்திரம், ஜெயம் உங்களுடைய சுதந்திரம். இதை நீங்க அடைய வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும். இதுக்கு ஆண்டவர் எந்த நிபந்தனையும் முன்வைக்கிறது இல்லை. ஏதாவது கேட்டாரா? நீ பரிசுத்தமாவியா? நீ உண்மையா இருப்பியா? நான் கண்ணை திறந்து விட்டேன்னா ஒழுக்கமா இருப்பியா? இப்படிலாம் கேட்டாரா? ஒன்றும் கேட்கல. கண்களை கர்த்தர் திறந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என் பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ இதை சுதந்திரத்தை அனுபவிக்க வேணும், நீ சுகமா வாழ வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க, நிபந்தனை முன்வைக்கவில்லை. எந்த நிபந்தனையும் முன்வைக்கல. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். நீ எடுத்துக்கொள், அனுபவி. மதம் தான் நிபந்தனையை முன்வைக்குது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் நிபந்தனையை முன்வைக்கிறது இல்லை. எடுத்து அனுபவி. உன்னுடையது, உன்னுடையது. 5 காரியம் சொன்னேன். ஒன்று என்னது? காரணத்தின் மேலே கவனத்தை வைக்கக்கூடாது, பதில் மேலே கவனத்தை வைக்கணும். பதில் தேவனுடையது. ஆமென். இரண்டாவது என்னது?
இப்போது இருக்கிற தேவனை நம்ப வேண்டும். ஆமென். இப்போ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நம்ப வேண்டும். இயேசுவின் மூலமாக செயல்படுகிறார் இல்லையா? மூன்றாவது அறிவீனம் என்கிற ஒரு சிறையை நமக்கு நாமே போட்டுக்கொள்ளக்கூடாது. அறிவீனத்தினால் உண்டாகிற ஒரு சிறைக்குள்ளே நம்மை நாமே வைத்துக்கொண்டு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நாலாவது என்னது? நான் தான் துவங்க வேண்டும். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஐந்தாவது என்னது? முக்கியமானது, சுதந்திரத்தை நீங்கள் அடைய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். எது சுதந்திரம்? சுகம் உங்களுடைய சுதந்திரம், ஆசீர்வாதம் உங்களுடைய சுதந்திரம், வெற்றி உங்கள் சுதந்திரம், நீங்கள் செழிப்பாய் இருப்பது உங்கள் சுதந்திரம். பிசாசு இதை உங்களுக்கு கொடுக்க அல்லது நீங்கள் எடுத்து அனுபவிக்க விட மாட்டேன்றான். அதுக்கு தான் நிறைய அந்த மாதிரி காரணங்களை சொல்லி 40 வருஷமா உட்கார வச்சிட்டான். இயேசுவினிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிற சுதந்திரத்தை இவ்வளவு நாள் அறிவீனமாக எத்தனையோ நாட்களாக ஆண்டுகளாக இழந்து கொண்டே இருந்தீர்கள். அறிவீனம் என்கிற சிறை, அறிவீனம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை அடையக்கூடாமல் தூரத்திலே வைத்திருந்தது. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவன் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், செவி சாய்த்தான், அவர் வார்த்தைக்கு விசுவாசித்தான், அவர் சொன்னதை கேட்டு பார்ப்போன்னு பார்த்தான். அவர் சேற்றை உண்டாக்கி கண்களில் பூசி போய் கழுவுன்னு சொன்ன உடனே போய் பாத்திரலான்னு முடிவெடுத்தான். நான் சொல்றேன், அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. 40 வருட பிரச்சனை மாறிவிட்டது, 40 வருட அனுபவம் மாறிவிட்டது. நான் சொல்றேன், உங்கள் 40 வருட அனுபவம் மாற முடியும், மோசமான அனுபவம் மாற முடியும். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில யார் உங்களை நடுத்தருவில் விட்டு விட்டு போயிருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இனி நீங்கள் இயேசுவை சந்தித்த பின்பு அதே இடத்துல இருக்க முடியாது. ஊரே கேட்டிருக்கோம், அங்க ஒரு பிச்சைக்காரன் தானே, அவன் எங்கங்க? ஊரே கேட்டிருக்கோம்ல, அங்க ஒருத்தன் உட்காந்து தானே, அவனை காணாம. அவன் பக்கத்துல தான் சொல்லுவான், சார் நான் தான் சார். அது சார் இப்ப என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சார் அப்படியா? அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? பாஸ்டரா இருக்கிறேன். அப்படியா? ஓ லார்ட், எந்த கண்கள் ஏளனமாய் பார்த்ததோ, தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த கண்கள் உங்கள் வாழ்க்கையை ஏளனமாய் பார்த்ததோ அதே கண்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்பட வைக்கும். கர்த்தர் அப்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வமே, ஓ ராபா சாந்தா ராபா லாபா, இன்னைக்கு இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு விடுங்க. உங்கள் இருதயத்தை தரங்க, காரணத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பதில பாருங்க. குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள, சிறைக்குள்ள போட்டு உங்களை அடைச்சிக்காதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எல்லா கீழே கிடக்கிற அந்த நிலைமையிலிருந்து உங்களை மேல கொண்டு வர முடியும். ஓ ராபோ ஷகா லக தனமா ரபோ, எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரூபா ஷபா லபா ரபா. எப்படி நடக்கும்? எப்படி ஆகும்? எப்படி நான் மேலே வருவேன்? எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும்? எப்படி ஆண்டவர் என்ன நடத்த போறாருன்னு சொல்லி பயப்படுறீங்களா? எப்படி இந்த காரியத்தை நான் முடிக்க போறேன்னு பயப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். திருமண காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், வீட்டு காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், உடைய கடன் பிரச்சனையை நான் பார்த்து கொள்வேன். யாரெல்லாம் ரொம்ப கடினமான இருதயத்தோட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்காங்களோ, நான் சொல்றேன், நான் அதை திருப்புவேன். கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொண்டு வருவார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நடக்காத காரியம், முடியாத காரியத்தை கர்த்தர் முடிய வைப்பார், முடித்து தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏனென்றால் இது உங்கள் சுதந்திரம். இதை நீங்கள் அடைய வேண்டும், இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். அதை தான் சொன்னார் இயேசு, நான் இவனுக்காக மரிக்க போகிறேன், நான் இவனுக்காக ரத்த சிந்த போகிறேன். எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், பெற்றோர்கள் பாவமா இருக்கட்டும், பெரிய சாவமா இருக்கட்டும், எல்லாமே என் ரத்தத்தினால் கழுவப்பட முடியும். ஏசாது தான் சொன்னார், என் ரத்தத்தினால் கழுவப்பட முடியும். ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் எல்லா தீமைகளையும் கழுவ முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விமோச்சனத்தை தர முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நல்ல வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுவதாக, அவருடைய இருதயங்களும் மாறுவதாக, அவருடைய எண்ணங்களும் மாறுவதாக, அவருடைய இருதயங்கள்லாம் பூரிப்படைவதாக, எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, மறுரூபமாவதாக, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான ஆண்டவரே அனுபவ ரீதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை வெளிப்படுவதாக.
ஜனங்கள் ஒரு சாட்சிகளாக ஜீவிப்பார்களாக. அப்படியே சிறக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.